மதச்சார்பின்மை என்ற பெயரில் முஸ்லிம்களை சோனியா தவறாக வழிநடத்தி செல்வதாக மோடி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் ஞாயிறன்று நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி பேசினார். மதச்சார்பின்மை பற்றி எப்போதும் பேசிக் கொண்டிருக்கும் காங்கிரஸ், சமாஜ்வாடி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகள் ஓட்டு வங்கி அரசியல் நடத்துவதிலேயே குறியாக இருப்பதாகவும், நாட்டின் வளர்ச்சியிலோ மக்களின் பாதுகாப்பிலோ அந்த கட்சிகளுக்கு அக்கறை இல்லை என்றும் மோடி கூறினார். முஸ்லிம்கள் நிறைந்த 90 மாவட்டங்களின் வளர்ச்சிக்காக கொண்டுவரப்பட்ட 15 அம்ச திட்டம் குறித்து அண்மையில் சோனியா பேசியதை தனது பேச்சில் குறிப்பிட்ட மோடி, அத்திட்டத்தின் கீழ் கடந்த ஓராண்டாக ஒரு பைசா கூட செலவழிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இதுவே மத நல்லிணக்கம் என்ற பெயரால் நாட்டு மக்களை, குறிப்பாக முஸ்லிம்களை சோனியா தவறாக வழிநடத்தி செல்வதற்கு சிறந்த உதாரணம் என்று மோடி கூறினார். கடந்த ஓராண்டில் சோனியாவின் கண்முன்னே 700 மத கலவரங்கள் நடந்துள்ளதாக கூறிய மோடி, அதில் 250 கலவரங்கள் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி தலைவர் முலாயம் சிங்கின் நேரடி பார்வையில் நடந்ததாகவும் சாடினார். பிரதமர் மன்மோகன் சிங்கை சொந்த கட்சிக்காரர்களே மதிக்கவில்லை என்றும், அதன் காரணமாகவே உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் நமது பிரதமருக்கு மரியாதை இல்லாமல் போய்விட்டதாகவும் மோடி கூறினார். 10 साल देश के प्रधानमंत्री को कांग्रेस के लोग भी अपना नेता मानने को तैयार नहीं। देश के प्रधानमंत्री की कोई इज्जत ही नहीं होगी। अगर कांग्रेस में कोई उनको पूछेगा नहीं तो सरकार में कौन पूछेगा उनको? अरे चपरासी भी उनकी बात सुनेगा नहीं, ड्राइवर भी उनकी बात सुनेगा नहीं। பாரதிய ஜனதா ஆட்சியில் இல்லாத மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது குஜராத்தில் முஸ்லிம்களின் நிலை சிறப்பாகவே இருப்பதாக மோடி கூறினார். உத்தரப்பிரதேச மாநில நகரங்களில் 50% முஸ்லிம்கள் வறுமையில் வாடுவதாகவும், பீகாரில் 60% முஸ்லிம்கள் ஏழைகளாக இருப்பதாகவும் கூறிய மோடி, ஆனால் குஜராத்தில் 14% பேர் மட்டுமே வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பதாகவும் புள்ளி விவரங்களை அடுக்கினார்.